ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இது சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்லே தெரிஞ்ச வசனம். இது உலகம் முழுவதிலும் கிறிஸ்துவின் நற்செய்தி பறைசாற்றுகிற இடங்களிலெல்லாம் சொல்லப்படுகிற முதல் வசனம். உலக புகழ்பெற்ற தேவ மனுஷன் அந்த ஒரு பில்லிகிரகான், டாக்டர் பில்லிகிரகான் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். இப்போ அவர் உயிரோட இருக்கிறார். அவர் எந்த இடத்திற்கு முதலாவது சுவிசேஷம் சொல்ல போறாரோ இந்த வசனத்தை வச்சுதான் ஆரம்பிப்பார். இந்த வசனம் தான் வேதத்தில் உள்ள சாவி, கீ வேர்ஸ் இன் தி பைபிள். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him shall not perish but shall have everlasting life. நித்திய ஜீவன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? தேவன் மனிதனில் காட்டும் அக்கறை, God's initiative to bless man. மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக முன் வந்திருக்கிறார். God's initiative to bless man. அதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. ஆண்டவராக முன் வருகிறார். மனுஷனாக பாவம் செய்ய முன்னே சென்றான். மனுஷன் பேய்க்கு செவி கொடுத்தான். ஆண்டவர் விளக்கினரை மீறினான். அவனை தண்டித்து கண்டித்து ஏதேனை விட்டு வெளியே அனுப்பினார். ஆனா இப்ப ஆண்டவர் மனிதரில் அக்கறை கொண்டவராக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் காட்டும் அக்கறை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் காட் ஃபார் மேன். ஆண்டவர் மனிதனுக்காக எடுத்துக்கொண்ட முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் இன்றைய செய்தி. அது என்ன? ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். ஹல்லேலூயா. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையிலும் நாம் படிக்கும் பொழுது குறிப்பிடுகிறார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆண்டவர் இயேசு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அப்படித்தான் வேதத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார், தேவனுடைய ரூபமாயிருந்தும் 6ஆம் வசனம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. மனுஷ சாயலானார். He became a man. He gave up everything, even his place with God. He accepted the role of a servant. Hallelujah. ஆண்டவர் இயேசு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். தம்மை தாமே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். பரலோக மகிமை விட்டு இறங்கி வந்தார். He came down from heaven. Hallelujah. நம்மேல ஆண்டவர் காட்டின அக்கறையினால தான் பரலோகத்தை விட்டே பூமிக்கு இறங்கி வந்தார். பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தார். பரலோகத்திலே இருந்துவிட்டு பரலோக காட்சியை காண்கிறவர்களுக்கே அந்த காட்சியை கண்ட பிறகு பூமியில இருக்கிறதுக்கு மனசே இல்லை. பார்த்துக்கிடுங்க, அவர்களுக்கு பூமியில வாழுகிறது கஷ்டமாய் தெரிகிறது. உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோக தரிசனம் பெற்றிருந்தார். அதனால அவருக்கு ஒரே ஆசை வந்து போச்சு. என்ன? கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசைப்படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். பரலோக தரிசனம் நீங்க பெற்றீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியில வாழணும்னு எண்ணமே இருக்காது. அப்ப பரலோகத்தில் வாழ்ந்த ஆண்டவர் தேவகுமாரன் இயேசு அங்கே இருந்து இங்க வந்திருக்கிறார்னா அது ஒரு பெரிய தியாகம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்காக எடுத்துக்கொண்ட அக்கறை தான் அதை காட்டுகிறது. மனிதன் அவ்வளவுதான், முடிஞ்சான், அவன் தொலைஞ்சான், இனி அவனுக்கு வாழ்வு இல்லை, வழி இல்லை, கதி இல்லை, அவன் கதை முடிஞ்சுவது. நோ, தேவகுமாரன் இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார், வாழ்வு கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. வாடி நின்ற நம்மையே வாழ வைத்திட்ட தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்ம மேல அக்கறை கொள்ளாட்டார்?
நம்ம தேடி வராம இருந்தா நம்ம எல்லாரும் வீணாய் போயிருப்போம், நஷ்டப்பட்டு போயிருப்போம். எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. வீணா போன மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க ஆண்டவராய் இயேசுவே தேடி வந்தார். இதை வச்சுட்டு தான் ஆண்டவர் இயேசு சீஷர்களிடத்தில் சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, you have not chosen me but I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கல, நம்ம எல்லாம் ஸ்டெப் எடுத்தது. மனிதனை மீட்கும்படியாக வானம் பூமி படைத்த தேவன், மனிதனை படைத்த தேவன், அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான், அவர் எடுத்துக்கொண்ட முதல் படிதான் தேவகுமாரனை உலகத்துக்கு அனுப்பினது. ஹல்லேலூயா. நம்ம உலக பிரகாரமா நமக்கு காரியமா சுயநலமா சில காரியங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டோம், நம்ம காரியமா சில காரியம் பார்க்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்ம தேடி வந்தார், நம்மை மீட்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் சொன்னா இந்த பூமியில உள்ள எல்லா நன்மையும் ஆசீர்வாதமும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருது. அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம முயற்சி பண்ணினாலும் பிரயாசப்பட்டாலும், பவுலப்போஸ்தலன் நிருபத்தில் குறிப்பிடுகிறார், பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். கேட்டீங்களா? நம்ம முயற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம படிக்கிறோம் பைபிள்ல, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். விக்டரி கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட். ஜெயம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வருது. யாக்கோபு அப்போஸ்தலன் கூட குறிப்பிடுகிறார், யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எவ்ரிதிங் குட் கம்ஸ் ஃப்ரம் காட் த ஃபாதர் ஆஃப் லைட். ஒளியின் தேவனிடத்திலிருந்து தான் எல்லாமே, எல்லா நன்மையும் வருகிறது. நம்ம ஆசீர்வாதத்துக்கு காரணகர்த்தா ஆண்டவர் தான், வேற யாரும் கிடையாது. எந்த மனுஷனையும் சாத்தா ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றது பெரிய தப்பு. சாத்தானை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் திருடன் என்று குறிப்பிடுகிறார். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. நமக்கு நன்மையானதை தருகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக முன்கூட்டி நமக்காக நன்மையானதை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது தெரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு எங்க இருந்தோ வருது. சிலருக்கு பணத்தின் அருமை, பொருளின் அருமை எல்லாம் தெரியாது. அலட்சியமாக நஷ்டப்படுத்துறாங்க, வீணடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. காரணம் என்னன்னா அதனுடைய மேன்மை தெரியவில்லை, மரியாதை தெரியல. இது போலதான் சிலரு ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், சொந்த பிள்ளையாக்கி இருக்கிறார், ரட்சிப்பின் மேன்மை மகிமை தெரியவில்லை, அது ஒரு பெருசாக தெரியவில்லை. எப்படியோ இருக்கிறாங்க, என்னவோ பண்றாங்க, நஷ்டப்படுத்திக்கிறாங்க, ரட்சிப்பை நஷ்டப்படுத்திக்கிறாங்க. நீங்க அதை செய்ய வேண்டாம். ஆண்டவராகிய நம்மில் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. நாம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றது தப்பு. இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பிலிப்பிய சபைக்கு பவுல் உங்களுக்கு சொல்லுகிறார், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. It is the gift of God. Hallelujah. Salvation is the gift of God. It is the initiative of God to save man from the hands of devil. பிசாசின் முடியிலிருந்து விடுவிக்கும்படி ஆண்டவர் முயற்சி கொண்டார். Hallelujah. நான் தானே இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன். நீ இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிட்டது அவருடைய கிருபை. அவர் தான் உன்னை தெரிந்து கொண்டார். இட் இஸ் நத்திங் பட் காட்ஸ் இனிஷியேட்டிவ். ஹல்லேலூயா. அதுபோல பழைய பாட்டில் நீங்க படிச்சீங்கன்னா முழு உலகத்தையும் ஆண்டவர் அழிக்க போற முடிவு பண்ணிட்டார். சரியா? ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு உலகத்தை அழிக்க முடிவு பண்ணிட்டார். ஆனா அங்க ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 13, 14, 17, 18 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தது. நோ ஃபவுண்ட் கிரேஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். ஆண்டவருடைய கண்களில் நோவாவுக்கு தயை கிடைத்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டாக்கு, இந்த பூமியை நான் தண்ணீரால் அழிக்கப் போகிறேன்,
நீ உன் குடும்பம் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். ஆண்டவராக நோவாட்ட சொன்னார். நோவாவுக்கு அங்கேயும் இங்கேயும் பார்த்து அவருக்கு பார்த்ததிலேயே தெரிஞ்சுது. தென்னை மரம் ஆடல, பலா மரம் ஆடல, புளிய மரம் ஆடல, என்னதோ நடக்க போகுதுன்னு அவராக நினைச்சு ஒன்றும் செய்யல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. It was God's initiative to save Noah from the flood. அந்த ஜலப்பிரவாளத்திலிருந்து ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பது ஆண்டவர் எடுத்த முயற்சி, ஆண்டவராக செய்த காரியம். ஆண்டவராக அவனை பாதுகாக்கணும்னு நினைத்து நோவாவிட்ட சொல்லி, வேலையை இந்த மரத்தில் உண்டு பண்ணி, இப்படி உண்டு பண்ணி சைஸ் எல்லாம் சொல்லி நீங்க உள்ள போயிருங்கன்னு சொன்னார். நோவாவும் குடும்பம் உள்ளே பிரவேசித்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக நம்மை குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்குத்தான் அந்த வெள்ளப்பெருக்கு வந்த வேளையில அந்த சுனாமி நேரத்தில் நம்மையும் காப்பாற்றினார். உங்களுக்கு தெரியாது, இந்த சபையில ஆராய்ச்சி வந்த ஒரு வயதான அம்மாள் வேளாங்கண்ணியில போய் படுத்து கிடந்தது. அங்க கடற்கரையில கிடந்தது. ஒரு நாள் இங்க ஆராய்ச்சிக்கு வந்தவள்ள நான் சத்தம் விட்டு போனேன், நீ என்ன கடலை போய் கிடக்கிற? கடல்ல அலை வந்து ஒன்னு கொண்டு போகுது, அங்க கடல்ல கிடக்காத, உனக்கு தான் வீடு கூடு வாசல் எல்லாம் இருக்க, அங்க கிடக்காதேன்னு சொன்னேன். அது ஒரு மாதிரி டைப்பு. ஆனா அந்த வார்த்தையை நல்ல மாதிரியா ஏத்து அங்க இருந்து வந்துட்டு ஒரு மாசத்துக்குள்ளார அங்க சுனாமி வந்தது. இந்த வயதான பாட்டி அங்க இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், அது சுனாமியில போயிருந்திருக்கும். அடுத்த முறை சபைக்கு வந்தவர்கள் சொல்லுது, சாமி நீ சொன்னதை கேட்டேன், அந்த பீத்தன் கடவுளை காப்பாத்திட்டார். இப்படிதாங்க ஆண்டவராக நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்து, ஒரு ஏவுதலை கொடுத்து, இந்த இடத்துல இருக்காத, இங்க இருந்து புறப்படுன்னு சொல்றாரு. அது விஷவாயு ஆனாலும் சரி, பெரிய பூமி அதிர்ச்சி ஆனாலும் சரி, கொள்ளை நோய் ஆனாலும் சரி, அது சுனாமி ஆனாலும் சரி, ஆண்டவராக எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியில தான் நம்ம அந்த இடத்தை விட்டு நவுத்துகிறார். நான் கேள்விப்பட்டேன், இங்க வட இந்தியாவில் எங்க சொந்தக்கார ஒரு தம்பி இருந்தார். அவரு அங்க ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டதாம் அவர் இருந்த பகுதியில். அதுக்கு முன்னால ஆண்டவராக அவருக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து சென்னைக்கு கொண்டு வந்துட்டாராம். ஆமா, அவருக்கு பேர் பீட்டர், எங்க அண்ணன் பேரும் பீட்டர், எங்க மாமனாருக்கு மகனுக்கு பேரும் பீட்டர். அந்த பீட்டரை சொல்றேன், பார்த்தீங்களா? ஆண்டவராக எடுத்துக்கிட்ட முயற்சி. இவனை காப்பாற்றணும்னு நினைச்சு ஆண்டவர் அங்க இருந்து கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவராக நம்ம காப்பாத்திட்டார். நான் அந்த நம்ம பிள்ளைங்க எல்லாம் அந்த ஆத்துல தான் விளையாடிட்டு இருந்தது. நேற்றுக்கு நான் நேற்றுக்கு சாயங்காலம் சத்தம் போட்டேன், என்ன ஆத்துக்குள்ளார விளையாடிட்டு இருக்கிறேன், ஆத்துக்குள்ளே விளையாடுறது சத்தம் போட்டேன். நல்ல காலம், பிள்ளைங்க பொதுவா ரொம்ப நேரம் ஆத்துல விளையாடுவாங்க. இன்னைக்குதான் ஆத்துக்கும் போகல, விளையாடவும் இல்லை. பாத்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணி வருது. அப்போ ஆண்டவராக எடுத்துக்கிட்ட முயற்சி. நீங்க தற்செயலா நடந்துட்டு நினைச்சிட்டு இருக்காதுங்க. இட் இஸ் தி லார்ட்ஸ் டூயிங். ஆண்டவராக செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆண்டவராக உங்களை காப்பாத்தி இருக்கிறாரு. நீங்க ஒத்துக்கிடுறீங்களா? டு யூ அக்ரி வித் மீ? யாரெல்லாம் ஒத்துக்கிடுறீங்க? என்னையும் அப்படிதான் காப்பாத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராக கை தூக்கி காப்பாத்தி கரை சேர்த்திருக்கிறாரு. அந்த ஆக்சிடென்ட் நம்ம செத்துருக்க வேண்டிய ஆளு. எத்தனை ஆக்சிடென்ட்! குளத்துல நான் பாறையில உட்கார்ந்து இருந்தாப்பா, குளத்துல தண்ணி குறைஞ்ச நேரம் பேதரும் தேவராஜும் நேசையனும் சேர்ந்து எங்க அண்ணன் கரையில என் தம்பி அழைச்சிட்டு வரக்குள்ள தள்ளி விட்டுட்டாருங்க தண்ணிக்குள்ள. ஆண்டவரே, அன்றைக்கு தண்ணி குடிச்சு அன்றைக்கே போயிருக்க வேண்டிய ஆளு. எனக்கு ஒரு எண்ணம் ஆண்டவராக கொடுத்தாரு. சத்தியமா சொல்றேன், நானாக நினைச்சு சொல்லல, எனக்கு ஒரு ஐடியா ஆண்டவர் கொடுத்தாரு. கையை தூக்க சொன்னார். நான் தண்ணிக்குள்ள அங்க பயிரை குடிச்சு தள்ளதும் கையை தூக்கிட்டேன். பாத்தியா, எங்க அண்ணன் என் தம்பிய கூப்பிடக்கு கரைக்கு போனவர் இப்படி திரும்பி பார்த்திருக்கிறாரு. திரும்பி பார்த்தா என்ன காணல, என் கை தான் தெரியுது. ஓடி வந்து தூக்கிட்டார். ஒரு துளி தண்ணி குடிக்கல. ஹல்லேலூயா. It was the wonder work of my Lord who saved me. ஹல்லேலூயா. அற்புத கிருபை. ஹல்லேலூயா. அற்புத கரத்தை கொண்டடியாரை காத்தனைத்தார். அற்புத கரத்தை அடியாரை காத்தனைத்தார். அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே. அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே. தேவதையாவதனை துதிப்பதில் ஓய்வதில்லை. ஹல்லேலூயா.
அந்த நன்றி விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதுதான் இப்ப விஷயம். ஆண்டவராக நம்ம காப்பாத்தினார்ல. எத்தனை பேர் டயரியாவில் செத்தவங்க இருக்கிறாங்க, ப்ளீடிங்ல செத்தவங்க இருக்கிறாங்க, மஞ்ச காமால செத்தவங்க இருக்கிறாங்க, டைபாயில செத்தவங்க இருக்கல்ல, செத்து போயிட்டாங்க. ஆமா, செத்தவங்க எங்க இருக்கிறாங்க? செத்து போயிட்டாங்க. நம்ம குணமாக்கி உயிரோட வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராக எடுத்துக்கிட்ட முயற்சி தான் நம்ம காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அடுத்து விக்கிர வியாபாரி தேராகின் மகனுக்கு தேராகின் மகன் ஆபிரகாம கூப்பிடுறாரு ஆண்டவர். ஆண்டவராக கூப்பிட்டாருங்க. ஆபிரகாம கடவுளே கூப்பிடல, ஆண்டவராக கூப்பிடுறாரு. விக்கிரகத்தை உண்டு பண்ணி வித்துட்டு இருந்தாரு அவருக்கு அப்பாரு தேராகு. அவரு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆபிரகாமே, ஆபிரகாமை கூப்பிடுறாரு. நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இது என்னடா, கடவுளுக்காக முயற்சி எடுக்கிறாரா? ஆண்டவராக ஒரு முயற்சி எடுக்கிறாரு. என்ன முயற்சி? ஊரை விட்டு நவுத்தணும், இந்த எல்லையை விட்டு காலி பண்ணிடணும், வேற எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடணும். ஆண்டவர் ஒரு நாளும் தீய நோக்கத்தோடு யாரையும் வழிகாட்டல. நல்ல நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு தான் உன்னை கூப்பிடுறாரு. God calls you with a good purpose. ஆமா, அதை புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் கூப்பிட்டாரு, கவுத்தி விட்டுருவாரு, காலை வாரிடுவாரு. இனத்தையும் ஜனத்தையும் தேசத்தையும் விட்டுரு, எங்க போகணுமா அவரே சொல்றாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Go to the nation where I show. நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. அது சுத்தப்பட்டு வருமா? ரோட் மேப் கொடுங்க சாமி. ரோட் மேப் எல்லாம் வேண்டாம். I shall be your guide. நான் உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. ஆனா ஆபிரகாம் வாழ்ந்து வந்த ஊர் என்னும் பட்டணம், கல்தேயருடைய தேசம், செழிப்பான பலமான படித்தவர்கள் நிறைந்த பெரிய பட்டணம். சரியா? அப்படிதான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆர்கியாலஜிஸ்ட் அதைத்தான் சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா அங்க இருந்தா he could not have become popular in that place. அந்த இடத்துல அவர் புகழ் பெற்றவராக, பெயர் பெற்றவராக மாற முடியாது. அப்படி ஒரு நிலைமை ஒரு விக்கிரகம் உண்டு பண்ணி விற்கிறாரு. நம்ம சட்டிபான விற்கிறாங்க சொல்றது போல, அப்படி அது போல. ஆமா, விக்கிர வியாபாரி அவர் பெரிய ஆளாக இருக்க முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவராக ஒரு ஸ்டெப் எடுத்து கூப்பிடுறாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நீர் யாரோ, எந்த கடவுளோ, அப்படி ஆபிரகாம் மறுப்பு தெரிவிக்கவே இல்லையே. புறப்பட்டு போன்னு சொன்னாரு. ஆபிரகாம் புறப்பட்டு போனார் என்றும் எழுதி இருக்கிறது. ஆபிரகாம் தான் அந்த இடத்துல பேர். பின்னாலும் ஆண்டவர் பேர் மாத்துறார். 12:1 முதல் 7 வரையிலும் படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னாருன்னு அவரும் போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாருன்னு போயிட்டாரா? போயிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொன்னாருன்னு போவீங்களா? ஆண்டவர் சொன்னாருன்னா போவேன். யாரா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னாருன்னு நான் போனேன். ஆண்டவர் சொன்னாருன்னு தான் நான் வந்திருக்கிறேன். தெரியாதா? நான் இந்த ஊரு, உங்க ஊர, நான் அந்த ஊரு, எங்க ஊரு அங்க இருக்கு. இந்த ஊரு நல்ல ஊரா கெட்ட ஊரா அது வேற. ஆண்டவர் சொன்னாருதான் இங்க வந்திருக்கிறேன். It was God initiative that I have come all the way from my native place நாகர்கோயில். ஹல்லேலூயா. ஆண்டவராக எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி. எதுக்கு? To use me for His glory. அவருடைய நாம மகிமைக்காக என்னை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் ஆபிரகாம எதுக்கு கூப்பிட்டு நீ போன்னு சொன்னாருன்னு தெரியுதா? எதுக்கு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, I will make you a great nation. பெரிய ஜாதியாக்கி உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You will be a blessing. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரான ஒரு முயற்சி எடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, நீ ஆசீர்வாதமா இருக்கும்படியாக, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் எடுத்த முயற்சி. நானாக ஒன்று ஒரு ஸ்டெப் எடுக்கலப்பா. ஆண்டவராக எனது வாழ்வில் மகிமைப்பட என்ன பெரிய ஆள் ஆகணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார். உன்னை பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிட்டாரு. அதனாலதான் உன்னை கூப்பிட்டார். இங்க வா, வா இயேசு வண்டை வா,
உன் இதயத்தை அவரிடம் தா. ஹல்லேலூயா. நீ விக்கிரகத்தை வணங்கி வந்த ஆளுதான் இப்போ வான்னு எனக்கு கூப்பிட்டாரு. உனக்கு ஊரை விட்டுட்டே வா, உன் தொழிலை விட்டுட்டு வா. எதுக்கு? ஆண்டவர் நல்ல எண்ணத்தோடு தான் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற, உன்னை பேர் புகழுள்ளவனாக மாற்ற. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு எண்ணத்துக்கு தான் ஆண்டவர் நம்ம எல்லாம் தேடி வந்தாரோ, நம்ம எல்லாம் கூப்பிட்டாரோ. நம்ம எல்லாம் எது கூப்பிட்டாரு? நல்லதுதான் கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம கொண்டு ஆண்டவருக்கு ஏதோ ஆகணும், நம்ம ஏதோ கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், நம்ம கேக் வெட்டணும், நம்ம புதிய ட்ரெஸ் போடணும், அதுக்காகவா? ஆண்டவருக்கு நம்ம கொண்டு ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை. ஆண்டவரை கொண்டுதான் நமக்கு ஆக வேண்டியது இருக்கு. ஆமா, ஆண்டவராத்தான் நமது வாழ்வில் முயற்சி எடுத்து நம்ம இந்த அளவா ஆக்கி இருக்கிறாரு. தெரியுதா? சாசை வணங்கி இருந்தா கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையில் சித்திரம் தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. கல்லை வணங்கி இருந்தவள என்ன நிலைமையில இருந்தீங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்ததா? சமாதானம் இருந்ததா? சந்தோஷம் இருந்ததா? ராத்திரி ஒழுங்கா தூக்கம் இருந்ததா? வாழ்க்கை கடனாளியா இருக்கல, மனதில் ஒரு பயம் இல்லை, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தது, நிம்மதியே இல்லாம கிடந்தோம். இப்ப ஆண்டவர் கூப்பிட்டாரு, அவர்கிட்ட வந்துட்டேன். எனக்கு இனம் வேண்டாம், ஜனம் வேண்டாம், ஏசு போதுமே, ஏசு போதுமே. இப்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பயமும் இல்லை, ஒரு திகிலும் இல்லை, தெம்பா இருக்கிறேன். ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக நமது வாழ்வில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம், செயல்படுவோம், அமலுக்கு கொண்டு வருவோம். ஆண்டவர் இல்ல, ஆண்டவரை விட பெரிய ஆளு வேற யாராவது சொன்னா கூட நான் கேட்க மாட்டோம். ஆண்டவரை விட பெரிய ஆளா? அவர் அப்படி யார் இருக்கிறார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒரு தினமே கிடையாது. பிறகு ஆண்டவரோட இருக்கான ஒருத்தரும் இல்லை. ஹல்லேலூயா. He is above all gods. எல்லா தேவர்களிலும் மேலானவர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டார். நான் பைபிள் காலேஜ் முதல் பகுதி படிச்ச உடனே படிச்சு முடிச்சிட்டேன். அடுத்து என்ன செய்கிறது அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப என்னுடைய பைபிள் காலேஜ் நடத்தி கொண்டிருந்த சிஸ்டர் பத்மா முதலியா, she took initiative for me to go for higher studies. இன்னும் மேலான படிப்பு படிக்கிறதுக்கு எனக்கு பிரின்சிபலாக அப்ப சிஸ்டர் பத்மா முதலியார் தான் இருந்தாங்க. அவங்களாக ஒரு நாள் போன் பண்ணி, எதற்காம் வாங்க, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறேன், நீங்க இன்னும் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறீங்க. அவங்களாக ஸ்டெப் எடுத்து ஃபார்ம் அனுப்பி எனக்கு கொடுத்து நான் படிச்சு பட்டம் வாங்கியாச்சு. அது இருக்கட்டும். அப்படிதான் சில காரியங்களை சில மனுஷர்களை கொண்டும் தேவன் செய்கிறார், மனுஷர் மூலமாக செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராக நமது வாழ்வில் எடுத்துக்கொண்ட முயற்சி தான். அந்த அம்மா ஒரு நாள் போன் பண்ணி சொல்றாங்க, நான் கொஞ்சம் படித்தேன், பிறகு எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு ஒன்றும் தெரியல. என் ஃப்ரெண்டு, நீ இந்த புத்தகத்தை படி, இந்த ட்ரைனிங் சென்டருக்கு போ, நீ பரீட்சை எழுதுன்னு சொல்லி, எக்ஸாம் எழுத, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லி எனக்கு வேலை கிடைச்சிருக்குது. நான் இப்ப அரசாங்க உத்தியோகஸ்தராக இருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த அம்மா மூலம் ஆண்டவர் காட்டின ஒரு பாதை அதுதான். உங்களுக்கு தெரியலையா? நமது வாழ்வில் ஆண்டவரே நேரடியாக நம்மில் அநேகருக்கு சில காரியங்களை செய்து நிறைவேற்றி தருகிறார். சில காரியங்களை அவருடைய பிள்ளைகள் மூலம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு சில வழிமுறைகளை காட்டி தருகிறார். இது ஆண்டவர் எடுத்துக்கொண்ட முயற்சி. ஆண்டவராக வழிகாட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை கூப்பிட்டாரு, ஆபிரகாம பிறகு ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தேச பிதாவாக மாறிவிட்டார். ஃபாதர் ஆஃப் த நேஷன். இஸ்ரவேல் தேசத்தின் பிதா என்றால் யாரு? ஆபிரகாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற வேளையில இயேசுவை கூட ஒரு பொருட்டாக அவங்க எண்ணல யூதர்கள். அவங்க சொன்னாங்க, கேட்கிறாங்க, நீர் ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் பெரியவனோ அப்படின்னு இயேசுவையே அவங்க மதிக்கவில்லை. இயேசுவை விட ஆபிரகாம் அவ்வளவு மதிச்சிருக்கிறாங்க யூதர்கள். இன்றும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாமிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆபிரகாமிலும் பெரியவர், சாதோமிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம்
நம்ம இந்திய தேசத்துக்கு பிதாவாக மகாத்மா காந்தி அழைக்கப்படுகிறார். மகாத்மா காந்தியோட பெரியவர் ஆபிரகாம், அது தெரியுமா? அதுதான் உண்மை. ஆபிரகாமும் அவ்வளவு பெரிய ஆள் ஆக்குறது யாருக்கு முயற்சி? ஆண்டவருடைய செயல். உங்களையும் பெரிய ஆள் ஆக்கணும்னு தான் ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார். சரியா? அதை தெரிஞ்சுக்கிடாம புரிஞ்சுக்கிடாம நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன எங்கேயும் கூப்பிடாங்க, நான் வரமாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அப்படி நீங்க ஒரு மாதிரி அடம் பிடிக்காதுங்க. Never be rebellious. Obey unto the voice of the Lord. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கீழ்ப்படியுங்க. Hallelujah. God is going to bless you. He is going to exalt you. உங்களை ஆசீர்வதிக்க பிளான் பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு ஆண்டவர். Hallelujah. ஆமா, உங்களை உயர்த்த விரும்புகிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆண்டவர். It is there in the plan of God to bless you. Hallelujah. ஆண்டவர் அப்படிதான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு. Hallelujah. ஆமா, அது போல இப்ப ஆபிரகாமுக்கு பேரே இருக்கிறாரு. அவருக்கு பேரு தான் யோசேப்பு. ஆபிரகாமுடைய மகன் பேரு ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் பேரு யாக்கோபு. கொள்ளு பேருனா யாக்கோவுடைய மகனுக்கு பேரு யோசேப்பு. அந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் வெறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், பொறாமை கொண்டார்கள், பகைத்தார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4, 5, 8 வசனங்கள்ல இருக்குது. His father loved him more than all his brothers, whereas his brothers hated him. ஐயோ, அவருடைய சகோதரர்கள் வெறுத்தார்கள், பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். இதனால தகப்பன் அதிகமா நேசிக்கிறாரு. இன்னொரு காரணம், இவன் ஒரு சொப்பனம் கண்டான். சின்ன பையனா இருக்கிறவங்க ஒரு சொப்பனம் கண்டான், அவங்களால தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் ஒரு தீர்மானம் கொண்டார். ஆண்டவராக ஒரு முயற்சி எடுத்து சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்தார். ஹல்லேலூயா. சகோதரர்கள் பகைத்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள், புறக்கணித்தார்கள், கொல்ல நினைத்தார்கள், குழியில் தூக்கி போட்டார்கள், மீதியான இடத்துல 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டார்கள். அவ்வளவுதான் அவங்க பண்ணது. சகோதரர்கள் உண்மையா அன்பா இருக்க வேண்டிய அண்ணன்மாரு இப்படி வேலை பார்ப்பாங்களா ஆண்டவர்? அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு பையனை ஆண்டவராக முன் வந்து முயற்சி எடுத்து ஆண்டவராக கூட இருந்து பாதுகாத்து பெரிய ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஆமா, he was hated by his own brothers. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினாரு? யோசேப்பை உயர்த்தணும்னு ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்காக தான் கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கொண்டு வந்து இருந்திருக்கிறாரு. The Lord was with Joseph. 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவனை பற்றி ஒரு எண்ணம் கொண்டிருந்தார். ஆண்டவர் அதுக்காக ஒரு முயற்சி பண்ணி பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் அர்த்தம் ஒருத்தருக்கு சொல்ல தெரியல. ஆனா அந்த பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் ஜெயில போட்டிருந்தாலும் அவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் யோசேப்பு சொல்லி இருந்திருக்கிறார். அது அவனுக்கு ரொம்ப பிந்திதான் நினைப்புக்கு வந்தது. அவன் சொல்றான், ராஜாவே, நான் செய்த குற்றம் இப்பொழுதுதான் எனக்கு நினைவு வருகிறது, என்னுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை ஒருவன் சொன்னா அங்க ஜெயில இருக்கிறான் யோசேப்பு. பிற யோசேப்பை அழைத்து வருகிறார்கள். யோசேப்பை அழைத்து வர்ற வேளையில யோசேப்பு அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றாங்க. அர்த்தம் நல்ல கரெக்டான அர்த்தம். முதலாவது கொழுமையான 7 பசுக்கள் நைல் நதியிலிருந்து ஏறி வருகிறது. பிறகு 2வது 7 காய்ந்து போன சொறி பிடிச்ச நம்ம பாஷையில வக்காடான பசுக்கள் வருகிறது. இந்த செழுமையான 7 பசுக்களை இந்த வக்காடான பசு விழுங்கி போட்டு இப்படி ஒரு சொப்பனம் கண்டா எவன் அர்த்தம் சொல்றது? நீங்க சொல்லிட முடியுமா? தேவனுடைய ஆவி, தேவன் அருளும் ஞானம் யோசேப்புக்கு இருந்ததுனால ஆண்டவராக யோசேப்பின் மூலம் சொப்பனத்துக்கு அர்த்தம் எல்லாம் தெளிவா சொல்ல, அதை பார்வோன் ஒத்துக்கொள்ள, புரிந்து கொள்ள, இப்ப யோசேப்பு ஒரு உயர்ந்த நிலைமையில் வைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அது யோசேப்புக்கு அப்பாவால இல்ல, அம்மா ஏற்கனவே செத்து போயாச்சு. தம்பி பிறந்த வேளையில அம்மா செத்து போயிட்டா, பாவம். இப்ப இன்னொரு தேசத்துல இருக்கிறான், எகிப்துல இருக்கிறான். இவனுடைய தகப்பன், அண்ணன்கள், தம்பி பென்யமீன் எல்லாம் கானான் தேசத்துல பஞ்சத்துல கிடக்கிறாங்க.
இப்ப அந்நிய தேசத்துல கிடக்கிறான். இவனுக்கு சிவாரி பேசு பரிந்து பேசுக்கு எவனும் இல்லை. ஆனா ஒரு விஷயம், ஆண்டவர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. He was pleasing the Lord all through his life. யோசேப்பு ஆண்டவரை பிரியப்படுத்துற ஒரு பையனா இருந்திருக்கிறான். தம்பி பாப்பா புரியுதா? If the Lord is with you, he will take the initiative to bless you and he exalt you. ஆண்டவரோட கூட இருந்தாருன்னு வச்சுக்க, நீ பரிசுத்தமா பக்தியா அடக்கமா ஒழுக்கமா இருந்தா ஆண்டவர் உனக்கு கூட இருப்பார். அப்ப உனக்கு வாழ்க்கையில ஒன்ன உயர்த்தும்படியாக ஆண்டவர் ஒரு முதல் படியை எடுத்துருவார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் எடுத்துருவார். ஆண்டவர் முயற்சி செய்து விடுவார், செயல்பட்டு விடுவார். நீயாக போய் இப்ப யார்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. நீ குற்றவாளி கூண்டிலே போடப்பட்டிருக்கிறாய். யோசேப்பு he was imprisoned. எதனால? பொய் குற்றம் சாட்டப்பட்டு. அவன் பாவம் ஒன்றும் செய்யல, பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலை போடப்பட்டிருக்கிறான். அவனுடைய பிராணம் இரும்பில் அடைபட்டிருந்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனா ஆண்டவரால ஒரு தீர்மானம் பண்ணி யோசேப்பை இப்ப சிறைச்சாலைக்கு விடுவிக்கணும்னு தான் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறார். யோசேப்பு ஜெயில கிடக்கிறான், அவனை விடுதலை பண்ண. அப்படி இல்லை, ஆண்டவர் எப்படி செய்கிறாரு? தேசத்திலே செழிப்பான 7 வருடங்கள் வரப்போகுது. பஞ்சகாலங்கள் 7 வருடம் வரப்போகுது. இந்த செழிப்பான வருஷத்திலே தானியத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிடணும். அதுக்கான ஆலோசனையை அந்த சொப்பனத்தின் மூலம் யோசேப்பு